அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு பாடத்துல நாங்க பார்க்க போற விஷயம் மின்காந்த தூண்டலின் பிரயோகங்கள். நாங்க லாஸ்ட் செஷன்லயும் பார்த்தது மின்காந்த தூண்டல்ட பிரயோகங்கள்ல பிரதானமா பார்த்தது மின் பிறப்பாக்கிகள். ஏனென்றா மின் பிறப்பாக்கிகள் என்ற அந்த அடிப்படையை வைத்துத்தான் நீங்க இன்றைக்கு நாங்க படிக்க போற பிரயோகமும் அமைந்திருக்கிறது. சரியா? அப்ப மின் பிறப்பாக்கிகளுக்குள்ள எவ்வாறான உத்தி கையாளப்பட்டிருக்குது, அங்க பிளவு வளையங்களுக்கு பதிலாக டிசி மோட்டார்ஸ், அதாவது நேரோட்ட மின் மோட்டார்கள்ல பிளவு வளையங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்த காரணம் வேற. இங்க இது உண்மையிலே ஆடல் ஓட்டத்தை வெளித்தரக்கூடிய மின் பிறப்பாக்கி. ஆடலோட்டத்தை விளைவாக்கக்கூடிய இந்த மின் பிறப்பாக்கிகளை நல்வல் வளையங்கள் ஏன் இருந்தன்றதையும் நாங்க பார்த்தோம். அப்ப அது ஒரு உத்தி. சரியா? இன்னைக்கு பார்க்க போறது இந்த ஆடலோட்ட மின் பிறப்பாக்கிகள்ல இருந்து பெறப்படக்கூடிய ஆடலோட்டத்தை பெற்று இயங்கக்கூடிய பிரதானமான ஒரு உபகரணத்தை பத்தி. சரியா? ஓகே. அப்ப மின்காந்த தூண்டல்ல இன்னொரு பிரயோகம், பிரதானமான ஒரு பிரயோகத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க அறிந்திருக்க வேண்டிய விஷயம், நாங்க இலத்திரனியல் பாடத்திலையும் இதை பார்த்தோம், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற டைம்லயும். அதாவது நேரோட்டம் ஆடலோட்டம் என்றால் என்னன்ற தெளிவான வித்தியாசம் விளங்கியிருக்கணும். நேரோட்டத்துக்கும் ஆடலோட்டத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்று. சரியா? ஏனென்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்க நேரோட்ட மோட்டாரும் படித்தோம், ஆடலோட்ட மின்பிறப்பாக்கியும் படித்தோம். சரியா? அப்ப நேரோட்டம் ஆடலோட்டம் ரெண்டுக்கும் இடையிலுள்ள பிரதான வேறுபாடு இப்பைக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன? நேரோட்டமாக இருந்தால் அத நேரத்தோடு நாங்க வரைவுபடுத்துற நேரம், நேரோட்டம் நேரத்தோடு என்ன செய்யாது, திசையிலையும் மாற்றத்தை காட்டாது, அதே நேரம் பெருமானத்திலையும் பருமன்லையும் மாற்றத்தை காட்டாது. பருமன் திசை ரெண்டுலையும் மாற்றத்தை காட்டாது. இப்படி மாற்றத்தை காட்டாததால உங்களுக்கு முதலாவது காட்டப்பட்டிருக்கிறது என்ன? நேரோட்ட வரைவு. நேரோட்டத்துக்குள்ள வரைவு தான் இது. சரியா? அதாவது நேரத்தோட திசை மாறல, அதே நேரம் பருமனும் மாறல, ஒரே பெருமானம். அப்ப டிசி கரண்ட், டிரெக்ட் கரண்ட். ஆடலோட்டத்துல என்ன நடக்குதுன்னா, ஆடலோட்டம் இருக்குது, அதுல நீங்க வரைவு படுத்துற நேரம் நேரத்தோட என்ன நடக்குது, ஆடலோட்டத்துல மாற்றம் அடையுது, திசையும் மாறுது, அதே நேரம் பெருமானமும் மாறுது. பருமனும் மாறுது, திசையும் மாறுதாக இருந்தால் அது ஆடலோட்டம். சரியா? பருமன் திசை. இது நாங்க இதுக்கு முதல்ல விஷயங்களையும் பார்த்தது. சரியா? அடுத்ததா பாக்குறது இதுல இப்ப நீங்க கீழே உள்ள அனிமேஷன் படத்தோட நீங்க தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். என்னது? டிசி ஏசி கிடையில எப்படி மின்னோட்டம் பாய்றதுன்றது இங்க இலத்திர நல்லா காட்டப்பட்டிருக்கிறது. இங்க மின்னோட்டம். ஏன் நான் மின்னோட்டம் என்று சொல்றேன்? இங்க பிளஸ்ல இருந்து ஆரம்பித்து மைனஸுக்கு முடிகிறதா இருந்தா, பிளஸ் டு மைனஸ் டிராவல் பண்றதா இருந்தால் அது மின்னோட்டம். சரியா? நேர்ல இருந்து மறைமுகத்துக்கு மின்னோட்டம் இருக்குது. அப்ப இங்க ஒரே திசையில ஒரு சீரான ஃப்ளோ, ஒரே ஃப்ளோ. சரியா? இங்க ஏசி கரண்ட் நீங்க பாத்தீங்களா இருந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாருங்க, முன்னுக்கு போகுது ஒரு கணத்துல, கொஞ்ச நேரத்துல பின்னுக்கு போகுது. அது மூவ் ஆகுற டிரெக்ஷன் டைமோட மாறுது. சரியா? இது பிரதான வேறுபாடு நேரோட்டமும் ஆடலோட்டமும். இதுவரை நீங்க படித்த விஷயங்களை கொண்டு நீங்க இதை அறிந்த விஷயமாக இருந்தாலும், நான் இதுக்கு பிறகு படித்து தர போற இந்த மின்காந்த தூண்டல் பிரயோகத்துல உங்களுக்கு இது ரெண்டுடையும் ஏன் நான் இது இப்ப இங்க ஞாபகப்படுத்துறேன்ன்றது விளங்கும். சரியா? அடுத்த விஷயம்தான், இப்ப கரண்ட் போறது ஒரு திசை, இலத்திரன் பாய்ச்சல் இன்னொரு திசை. கரண்ட் போறது ஒரு திசை, இலத்திரன் பாய்ச்சல் ஒரு திசை. எப்போதுமே இலத்திரன் பாயும் திசைக்கு எதிரான திசையில தான் யார் இருக்க போற? கரண்ட் இருக்க போகுது. அதே இந்த படம் ரெண்டுலயும் மேல நேரோட்டம் காட்டப்பட்டிருக்கு. இலத்திரன் பாய்ச்சல மேல அம்புக்குறி காட்டுது, இலத்திரன் பாயும் திசைய மேல அம்புக்குறி காட்டுது, கீழே கரண்ட் திசைய காட்டுது. சரியா? அப்ப உங்களுக்கு பார்த்தா விளங்குது, இலத்திரன் பாயும் திசைக்கு எதிர் திசையில தான் எப்பயுமே மின்னோட்டம் பாயுது. சரியா? ஆனா நீங்க மேல மட்டும் பாருங்க, நேரோட்ட
மின்னோட்டத்துல படத்துல சீரான பாய்ச்சல், சீரான ஒரே ஃப்ளோல பாயிறத பார்க்கலாம். ஆனால் அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குற டைம்ல ஆல்டர்னேட்டிங் கரண்டோட இங்க என்ன நடக்குது? பிளஸ் மைனஸ் மாறிட்டே இருக்கு, பிளஸ் மைனஸ் மாறும். சரியா? அப்ப பிளஸ் மைனஸ் மாறுதுன்னு அர்த்தம் என்னது? இது ஓடிட்டு தான் இருக்குது. இலத்திரன் இலத்திரன் பாய்ச்சல் நடக்குது, ஆனா ரெண்டு திசையிலையும் நடக்குது. சரியா? இலத்திரன் பாய்ச்சல் நடக்குது. ஆகவே அப்ப குறிப்பிட்டு பார்க்க போனா உண்மையிலே டிரெக்ட் கரண்ட்ல எலக்ட்ரன்ஸ் இந்த ரெட் கலர்ல இருக்கிறது இலத்திரன். அப்ப ஒரே திசையில பாய்றதா இருந்தால் நேரோட்டம், அதாவது பாய்ச்சல் ஒரே திசையில் அமையும். ஆல்டர்னேட்டிங் கரண்டா இருந்தால் எல்லா சுயாதீன இலத்திரன்களும் என்ன செய்யும்? எந்த ரெண்டு திசையிலையும் அகிட இயக்கம் இருக்கும். முன்னால கொஞ்ச நேரம் போனா அதுக்கடுத்து பின்னாடி போகும், எதிர் திசையில பாய்ச்சல் நடக்கும். சரியா? அப்ப நீங்க நேரோட்டம் ஆடலோட்டம் ரெண்டுக்குடைய பிரதான வேறுபாடு உண்டு. நேரத்தோட திசை மாறும். இதுட ஆடலோட்டத்தின் திசை நேரத்துடன் மாறும். அதே நேரம் ஆடலோட்டத்தின் பருமன் நேரத்துடன் மாறும். அதனாலதான் நீங்க பூஜ்ஜியத்தில் இருந்து ஒரு உச்ச பெருமானம் சிக்மோய்டலுக்கு, அதாவது சைன் வளையி என்ற அலை வடிவத்தில் இருக்கும். ஒரு பூஜ்ஜியம் புள்ளி இருக்கும், ஒரு உச்ச பெருமானமுடைய புள்ளி இருக்கும். சரியா? ஆவே இப்படி மாறி மாறி நடக்கும். ஆனா நேரோட்டத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு அந்த அப்படியான எந்த இதுவும் இல்லை. நேரோட்டம் எப்போதுமே ஒரே பெருமானம். அவனோட பேட்டரிஸ் உலர் மின்கலங்கள்ல இருந்து கிடைக்கிற மின்னோட்டம் வந்து நேரோட்டம். எந்நேரமும் சீரான மின்னோட்டம் இருக்கும். சரியா? அப்ப இங்க காட்டப்பட்டிருக்கிறது ஒரு நீங்க கல்வனோமீட்டர் எடுத்துக்கொண்டால், கல்வனோமீட்டர் உங்களுக்கு தெரியும், ஒரு மையப்பூச்சிய கல்வனோமானி எடுத்தால் அதுல வந்து உங்களுக்கு மின்னோட்டத்துல பருமன் திசை ரெண்டையும் அறியலும். மின்னோட்டத்தின் பருமன் திசை ரெண்டையும் பார்க்கலும். சரியா? ஆகவே உங்களுக்கு நேரோட்டம் ஒண்ணு வழங்கியிருந்தால் என்ன நடக்கும்? ஒரு சுற்று அமைச்சு நேரோட்டத்தை வழங்கி இருந்தால் நீங்க கல்வனோமானி ஒரு திசையில மட்டும் திரும்பல காட்டும். அதே நேரம் அது காட்டுற பெருமானம் ஒரே பெருமானமா இருக்கும். சரியா? ஆனால் இதையே நீங்க ஆடலோட்டத்துக்கு வழங்கினதாக இருந்தால், ஆடலோட்டம் டைம்ல இங்க திரும்பல் வந்து மாறி மாறி நடக்கும். திரும்பல் மாறி மாறி நடக்கும். ஆகவே பெருமானமும் ஒரு சீரா இருக்காது. சரியா? பிளஸ் திசைக்கும் போகும், மைனஸ் திசைக்கும் போகும். இப்படி இருக்கிற ஒரு சுற்றுல ஏன் இந்த 100 ஓம் தடை பயன்படும்? அதாவது சுற்றொன்றுக்கு என்ன தேவை உங்களுக்கு? ஒரு பேட்டரி, கொஞ்சம் வயர்ஸ், அதுக்கு பிறகு கல்வனோமீட்டர். இந்த சுற்றமைக்கு அவ்வளவுதான் தேவை. ஒரு தடை எங்களுக்கு தேவையே இல்லை. பட் ஏன் தடை ஒன்று நான் பயன்படுத்துறேன்? ஒரு ரெசிஸ்டரை நாங்க ஏன் பயன்படுத்துற காரணம் என்னவா இருக்கும்? பேட்டரிக்கு அழுத்தம் மாத்தணுமா? பேட்டரியோட வோல்டேஜ எங்களுக்கு மாத்தேலுமா? ஒரு பேட்டரி எடுத்துக்கொண்டா எங்களுக்கு அந்த பேட்டரியோட வோல்டேஜ் மாத்தேல. ஏன் மாத்தேலா? ஏண்டா அது ஒவ்வொரு பேட்டரியும் இப்ப சின்ன பென்டோஸ் பேட்டரி ஆயிண்டா 1.5 வோல்ட், கொஞ்சம் பெரியது 3 வோல்ட். சரியா? அப்ப அந்த வோல்டேஜ் எங்களுக்கு மாத்தேல. ஆனாலும் சரியா, நாங்க ஏன் 100 ஓம் எடுக்கிறேன்? அப்ப எதோட தொடர்பா இருக்கணும்? இந்த தடை கல்வனோமானியோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சரியா? காரணம் என்ன? அப்ப இந்த கல்வனோமானிக்கு சம்டைம்ஸ் இந்த கல்வனோமானி இயங்குற நேரம் இந்த பேட்டரியால கொடுக்குற பவர் இல்லாட்டி கரண்ட் வந்து இந்த கல்வனோமானிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலும். சரியா? இந்த எங்களுக்கு தெரியும், ஒரு மையப்பூச்சி கல்வனோமானி எடுத்தால் அந்த கல்வனோமானிக்கு சம்டைம்ஸ் அந்த பாக்ஸ்ல வரும் எவ்வளவு வோல்ட்டுக்கு மேல கொடுக்க வேணாம். சரியா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வரும், இவ்வளவு வோல்ட்டுக்கு மேல கொடுக்க வேணாம். அப்ப ஒரு 1.5 வோல்ட் கொஞ்சம் சின்ன பேட்டரிய கொடுத்தது பரவாயில்ல, பெரிய வோல்டேஜ் நீங்க கொடுக்குற நேரம் கல்வனோமானிக்கு பாதிப்பு வரையிலும். கல்வனோமானிக்கு பாதிப்பு வந்தா அவங்களுக்கு திரும்பல் காட்டுமா? முறையான திரும்பல காட்டாது. அப்ப எங்களுக்கு அந்த அந்த அதுல தர ரிசல்ட்ஸ் வந்து நம்பகத்தன்மையான ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ளல, ரிலையபிள் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு 100 ஓம் தடைய பயன்படுத்தி ஒரு ரெசிஸ்டர் நீங்க பயன்படுத்தின தடை ஒன்றை அது என்ன செய்யும்? கல்வனோமானிய பாதுகாக்கும். சரியா? ஏன் எவ்வளவு தான் வோல்டேஜ் வந்தாலும் இந்த ரெசிஸ்டருக்குள்ளால வர நேரம் வோல்டேஜ் ட்ராப் ஆகும், அது குறையும், வோல்டேஜ் குறையும். சரியா? சுற்றினூடாக போற
கரண்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த தடையை பயன்படுத்து. சரியா? அந்த அதை விட பிரதானமா இப்ப இப்படி ஒரு சுற்ற தந்துட்டு ஒரு சர்க்கிட்ட தந்து உங்கள்ட்ட கேட்கிற ஏன் தடை பயன்படுத்தினு கேட்டால் சுற்றினூடாக பாயும் மின்னோட்டத்தை தடை செய்ய என்றதை விட நீங்க சொல்றதுனால கல்வனோமானியை அதிக மின்னோட்டத்திலிருந்து ஏற்படும் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க, கல்வனோமானிக்கு ஏற்படும் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக 100 ஓம் தடை பயன்படுத்தப்பட்டது. சரியா? அப்ப இந்த இந்த இதுல இந்த ஸ்லைட்ல நீங்க எடுக்க வேண்டிய சம்மரி என்னன்னா, டைரக்ட் கரண்ட் நேரோட்டமாக இருந்திருந்தால் கல்வனோமானி ஒரு திசையில் திரும்பல் காட்டும். ஆடலோட்டமாக இருந்திருந்தால் கல்வனோமானி 2 திசையிலும் திரும்பலை காட்டும். அதே நேரம் பெருமானமும் மாறிட்டே இருக்கும். சரியா? இது ஷேக் ஆகினமாயே 2 பக்கமும் அசைஞ்சிட்டே இருக்கும். ஓகே, அப்ப இது நேரோட்டம் ஆடலோட்டத்துக்கு இடையிலான வித்தியாசம். இதுல இருந்து எங்களுக்கு என்னத்தை விளங்கெடுக்கணும் என்றால், அப்ப நேரோட்டம் என்றால் என்னன்னு இருக்கணுமே. சரியா? நேரோட்டம் என்றது மின்னோட்டத்தின் திசை நேரத்துடன் மாறாத மின்னோட்டம், நேரோட்ட மின்னோட்டம். மின்னோட்டத்தின் திசை நேரத்துடன் மாறாத மின்னோட்டம், நேரோட்ட மின்னோட்டம். சரியா? ஓகே, கேள்வி நல்ல கேள்வி. தடையால மின்னோட்டம் குறையாதாண்டு. சரியா? இப்ப எங்கட அந்த பிராக்டிக்கல் எங்கட இதுக்கு காட்டின பிராக்டிக்கல் நாங்க நான் போடுறேன் அந்த ஸ்லைட. எங்களுக்கு தேவைப்பட்ட மின்னோட்டத்தை அளக்கவோ அல்லது என்னது மின்னோட்டத்தை அளக்கவோ இல்லாட்டி அந்த மின்னோட்டத்தை கொண்டு ஏதாவது ஒன்று இயக்கவோ அல்ல ஒரு உபகரணத்தை இயக்கவோ அல்ல. எங்களுக்கு ஏன் இந்த மின்னோட்டம் ஏற்பட்ட கேள்வி என்னண்டா, 100 ஓம் தடை ஒன்றை பயன்படுத்துற நேரம் இந்த சுற்றினூடாக பாயும் மின்னோட்டம் குறையாதான்னு கேட்கிறேன். குறையும். சரியா? தடையொண்டு வச்சா மின்னோட்டம் குறையும். இங்க எங்கட ஏம் எங்கட நோக்கம் தடை வச்சு மின்னோட்டத்தை கொண்டு நாங்க ஏதாவது ஒரு உபகரணத்தை இயக்க போறோமா? இல்ல. எங்களுக்கு பியோவா எங்கட இன்டென்ஷன் எங்கட நோக்கம் அந்த வார கரண்ட் ஆடலோட்டமா இருக்குதா நேரோட்டமா இருக்குதா? சரியா? இங்க பாருங்க 2 சுற்றுலயுமே சேம் 100 ஓம் 100 ஓம். அப்ப இதுலயும் கரண்ட் குறைய போறது சேம், இதுலயும் கரண்ட் குறைய போறது சேம். ஆவே இங்கல இப்போ நாங்க சப்போஸ் செல்வமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாயறதாக இருந்தா இங்கேயும் இப்ப பாய போறது 2 ஆம்பியர். ஆனால் அந்த 2 ஆம்பியர் நேரோட்டத்துல எப்போதும் 2 ஆம்பியராகவே இருக்கும். இங்க 2 ஆம்பியர் 0க்கு போய்த்துட்டு திரும்ப 2 ஆம்பியர் ஆகி திரும்ப 0வா திரும்ப 2 ஆம்பியர் மைனஸ் டிரெக்ஷன்ல இருக்கு, மறை திசையில இருக்கு, திரும்ப 0வா. சரியா? அதுதான் நாங்க நடக்கிறது. எங்களுக்கு தேவைப்பட்டது ஆடலோட்டம் நேரோட்டம் ரெண்டையும் பாக்குறதுக்கு. சரியா? ஓகே. அடுத்தது இங்க இங்க ஆடலோட்டத்தை நேரோட்டமா ஒன்றும் மாத்தல. இங்க பாருங்க, இங்க பேட்டரி வைத்த நோக்கம் நேரோட்டத்தை வழங்க. என்ன பேட்டரியில வாரது நேரோட்டம். இங்க ஒரு ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி, நாங்க நேற்று கிளாஸ்ல பார்த்த ஒரு ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி டைனமோ, சைக்கிள் டைனமோ ஒன்றை இங்க வச்சு இந்த சுற்றமைக்கும். சரியா? இங்க மாறினது இந்த 2 சுற்றுலையும் ஒப்பிட்டு பார்த்தால் மின் முதல் மட்டும்தான் மாறிக்கிற. ஒன்றுல நேரோட்ட மின் முதல், இன்னொன்றுல ஆடலோட்ட மின் முதல். சரியா? ஏன் எங்களுக்கு தேவைப்பட்ட 2யும் சரியா 2யும் உங்களுக்கு கம்பேர் பண்ண மட்டும்தான் தேவைப்பட்டது. ஓகேயா? ஓகே. அப்ப இதுல இருந்து இந்த விஷயத்துல இருந்து நாங்க முடிவெடுக்கலும் மின்னோட்டத்திற திசை நேரத்தோட மாறினா அது ஆடலோட்டம், நேரத்தோட மாறாத மின்னோட்டம் நேரோட்டம். சரியா? நான் குறிப்பிட்டு செல்ற மின்னோட்டத்தின் திசை நேரத்தோட மாறினா அது ஆடலோட்டம், நேரத்தோட மாறாட்டி அது நேரோட்டம். அப்ப இப்ப டவுட் வரையும். இப்ப இங்க நான் திசைய மட்டும்தான் உங்களோட புக்ல தந்த இது உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டெஃபினிஷன் இது. சரியா? அப்ப சில பேருக்கு டவுட் வரையிலும் அப்ப திசைய மட்டும்தானே குறிப்பிட்ட, பெருமானம் மாறினா அது ஆடலோட்டம் நேரோட்டம் என்று செல்லலுமா? பெருமானம் மாறினால் இப்ப இதே கிராஃப்ல பிளஸ் திசையிலேயே, இந்த மேல் திசையிலேயே பிளஸ்லயே
இதுல பெருமானம் மாறி மாறி இப்ப ஜிக்ஜாக் மாய் வந்துட்டு ஜிக்ஜாக் மாய் வந்தால் அதை நாங்க நேர் மின்னோட்டம் என்று செல்றா ஆடலோட்டம் என்று செல்றான்னு டவுட் வரையலாம். அதுக்கு உங்களோட டெக்ஸ்ட் புக்ல ஒரு பயிற்சியும் இருக்குது, நாங்க அந்த பயிற்சியும் பார்ப்போம். சரியா? அப்ப அப்படி டவுட் வரும், அப்படி இருக்குமா, அப்படி வந்தா அதுக்கு நாங்க இப்ப என்ன எடுக்கிறா, அதை நாங்க நேரோட்டம் என்ன எடுக்கிறா இல்லாட்டி ஆடலோட்டம் என்ன எடுக்கிறான்னு டவுட் வரும். சரியா? நாங்க அதையும் பார்ப்போம். இப்ப நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது மின்னோட்டத்தின் திசை நேரத்தோட மாறாட்டி அதுக்கு நாங்க என்ன சொல்ற நேர் மின்னோட்டம். சரியா? மின்னோட்டத்தின் திசை நேரத்தோட மாறினதாக இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றது ஆடலோட்ட மின்னோட்டம். நேரோட்ட மின்னோட்டம், ஆடலோட்ட மின்னோட்டம். ஓகே சரியா? ஓகே, புக்ல உள்ள பயிற்சி. சரியா? புக்ல பயிற்சி 13.4 இருக்கிற விஷயம் நேரத்தோட மின்னோட்டம் மாறும் விதத்தை காட்டும் பல்வேறு வரைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. இவை எவ்வகையான மின்னோட்டம் என கூறி அதுக்கான காரணத்தையும் தருக. சரியா? அப்ப இங்க பாருங்க, முதலாவது ஏ மின்னோட்டம் ஒன்று இருக்குது. இப்ப நான் சொன்ன மாதிரியே உண்டு, மின்னோட்டம் இருக்குது, ஆனா பிளஸ் திசையிலேயே இருக்குது. சரியா? பிளஸ் சைட்லயே இருக்கிறதால இது எங்களுக்கு என்ன செய்யலும், நேரத்தோட திசை மாறல. திசை மாறாததால எங்களுக்கு இது ஒரு நேரோட்ட மின்னோட்டம் என்று சொல்லலும். ஆனால் இது நாங்க வளமையா பாக்குற இவ்வளவு நாளா நேரோட்ட மின்னோட்டம் என்று பாக்குற அந்த மின்னோட்டம் அல்ல. என்னது அது நல்ல புள்ள, இது நேரோட்ட மின்னோட்டம். இது நாங்க பல்ஸ் டிரெக்ட் கரண்ட் என்ற பல்ஸ். உங்களுக்கு தெரியுமே, உங்களோட நாடி துடிப்பு எப்படி இருக்கும், அந்த கிராஃப் ஞாபகம் வரணும் எல்லாருக்கும். நாடி துடிப்பு கிராஃப் எப்படி இருக்குன்னு ஞாபகம் வரணும். இப்படி ஜிக்ஜாக்ல பெரிய ஒரு ஏற்றம் இறக்கம் திரும்ப ஜிக்ஜாக்ல போகும். சரியா? அப்ப அப்படி வார இந்த மாதிரியான டிசி கரண்ட் டிரெக்ட் கரண்ட்டுக்கு நாங்க சொல்ல பல்ஸ் டிரெக்ட் கரண்ட் இல்லாட்டி பல்சேட்டிவ் டிரெக்ட் கரண்ட் என்று. சரியா? துடிப்பு நேரோட்டம். உங்களுக்கு துடிப்பு நேரோட்டம் என்னன்னு இல்லத்தால உங்கள்ட்ட கேட்ட கேள்வி இது நேரோட்டமா ஆடலோட்டமாண்டு. அப்ப இது நேரோட்டம். காரணம் என்னது, இது மின்னோட்டத்தின் திசை நேரத்துடன் மாறல. அப்ப ரெண்டாவதுக்கு என்ன வரும், பியும் என்னது, நேரத்தோட மின்னோட்டத்தின் பருமன் மாறின, பியும் நேரோட்டம். சரியா? பியும் நேரோட்டம். இது பாருங்க, ரெண்டாவது பில இன்னமும் இது இந்த 0 லைனை தாண்டி கீழே வரல. ஆகவே நேர் திசையிலே இருக்குது. ஆகவே அதுவும் என்னது, ஒரே திசையில நேரத்தோட மாற்றம் இல்லைண்டா என்ன நடக்குது, அங்க நேரோட்டம் வருது. இதே படத்தை நீங்க எங்க பாத்தீங்க, எலக்ட்ரானிக்ஸ்ல முழு அலை சீராக்கல்ல ஒப்பமாக்கல் செயற்பாட்டுக்கு பிறகு வாரது எப்படி. நாங்க உண்மையிலே எலக்ட்ரானிக்ஸ்ல ஏன் சீராக்கல் செஞ்சது, எங்களுக்கு வார ஆடலோட்ட அலைய எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு எலக்ட்ரானிக்ஸ்ல உள்ள கருவி, அதாவது டயோட் இருவாயிய பயன்படுத்தி என்னவாக மாற்ற வேணுமா இருந்துச்சு, நேரோட்டமாக மாற்றத்துக்கு தேவையா இருந்துச்சு. எஸ், முழு அலை சீராக்கத்துல ஒப்பமாக்கலுக்கு முன்ன வந்த அலைதான் இது. ஆகவே நேரோட்டமாக மாற்றினது பெருமானம் மட்டும் மாறுது, ஆனா ஒரு திசைப்படுத்தப்பட்டுட்டு. சரியாகவே இதுவும் இப்ப என்னது, நேரோட்டம். இங்க முதலாவதும் நேரோட்டம், 2 பியும் நேரோட்டம். சி கவனிங்க, சி ஏ ஒத்தது, ஏ போலவே ஒரு கிராஃப். பட் என்னது நடந்திருக்கு, 0 லைனை தாண்டி வந்துட்டு, 0 லைனை தாண்டி வந்த அர்த்தம் என்னது, இங்க மைனஸ் திசையில வந்தா திசை மாறுது. ஆகவே அது என்ன, ஆடலோட்டம். வெரி குட், ஆடலோட்டம். சரியா? ஆகவே டி என்னவா இருக்கும், அப்ப டி என்னவாக இருக்கும், ஏ சி டி மூணு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கிராஃப், ஆனா இருக்கிற இடம் மட்டும் வித்தியாசப்படுது. வெரி குட். என்னது, டி நேரோட்டம். ஏன் நேரோட்டம், அது இருக்கிற டிரெக்ஷன் மைனஸ், பட் மைனஸை விட்டு தாண்டி நேருக்கு போயிருக்கா, இல்ல. சரியா? டி நேரோட்டம், டி நேரோட்டம். ஓகே. அப்ப
இ ஆடலோட்டம். எஸ், உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் என்ன கன்செப்ட். ஜீரோ லைனுக்கு மேலேயும் கீழேயும் பிளஸ் மைனஸ் ரெண்டு திசையிலையும் போயிருந்தால் கிராஃப் அது வந்து ஆடலோட்டம்னு சொல்லலும். சரியா? ஒரே திசையில மைனஸ் ஓ பிளஸ் மைனஸா இருக்கலும் அல்லது பிளஸ்ஸா இருக்கலும். சரியா? எப்படியாக இருந்தாலும் இங்க காட்டுறது வந்து ஒரே திசையில இருக்கிற பெருமானம் மாறுபட்டது பிரச்சனை இருக்கிறதாக இருந்தால் அது வந்து நேரோட்டம். ஆகவே எஃப் என்னதாக இருக்கும்? நேரோட்டம். ஓகே, வெரி குட். சரியா? நேரோட்டம். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கும் நேரோட்டம் ஆடலோட்டத்துக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? இந்த மாதிரியான ஒளி வரதுக்கு காரணம் நான் பேசுற டைம் ஒளி. சரியா? நான் பேசுற ஒளி இங்கேயும் நாங்க பேசுற ஒளியாக இருக்கேன். சரியா? நான் பேசுற ஒளிய மின் சமிக்ஞையாக மாற்றி இருந்தால், இப்ப நான் ஒரு குறுக்கால ஒரு கேள்வி கேட்பேன். நாங்க பேசுற ஒளிய சத்தத்தை மின் சமிக்ஞையாக மாற்றும் அந்த செயற்பாட்டுக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க? சரியா? மின்காந்தவியலா? நாங்க பேசுற ஒளிய மின் சமிக்ஞையாக மாற்றி கொடுக்கிறது எது? இப்ப உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, நான் மைக்ல பேசுறேன். என்ன மைக்ல பேசுற சவுண்ட் வந்து முதல்ல என்னவா மாறணும்? சவுண்ட் எலக்ட்ரிக் சிக்னலா போகணும். என்ன? மின்காந்த தூண்டல். நல்ல புள்ள. மின்காந்த தூண்டல். சரியா? மின்காந்த தூண்டல் தான் என்ன உங்களோட சவுண்ட மாத்துது. ஆகவே இந்த கிராஃப் எல்லாம் எப்படி பெறப்பட்டதா இருக்கும்? இந்த சிடி கிராஃப் எல்லாம் ஏதோ யாரோ பேசின ஒரு ஒளிய சவுண்ட எடுத்து எலக்ட்ரிக் கிராஃபா மாத்தின நேரம் அந்த மின்னோட்டமா மாத்தின வர கிராஃபாக இருக்கலாம். ஓகே, அப்ப உங்களுக்கு ஆடலோட்டம் நேரோட்டம் ரெண்டுடையும் இப்ப பூரணமான தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டவுட்ஸ் இருக்குதா? அப்ப இன்றைக்குரிய செக்ஷன் ஆடலோட்டம் நேரோட்டத்தை பத்தின தெளிவான விளக்கத்தோட நாங்க ஒரு கேள்விக்கு போம். சரியா? நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல டைனமோ பத்தி பார்த்தோம். டைனமோ வந்து சரியா என்னது? மின்காந்த தூண்டல் மூலம் என்னது? தூண்டல் மின்னோட்டத்தை உருவாக்கும். சரியா? இந்த தூண்டல் மின்னோட்டம் வந்து என்னவா மாறுது? தூண்டல் மின்னோட்டம் ஆடலோட்ட வடிவத்துல இருக்கு. சரியா? இப்ப கேக்குற கேள்வி, காலப்போக்குல நீண்ட காலம் பயன்படுத்தினதுக்கு பிறகு என்ன நடக்குமா? இந்த அழுத்தம் இந்த டைனமோவால தர அழுத்தம் இல்லாட்டி ஓட்டம் வந்து குறைவடையுமா? இதுக்கு காரணம் என்னான்னு கேக்குறேன். சரியா? இதுக்கு காரணம் என்னாண்டு. அப்ப காரணம் என்னவா இருக்கும்? நான் கிளாஸ்ல விளங்கப்படுத்த நேரம் சொன்னேன். ஒரு தூண்டல் மின்னோட்டத்தின் மூலம் தூண்டல் மின்னோட்டம் உருவாக நிலையான காந்தம் வேணும். அதே நேரம் கம்பிச்சுருள் வேணும். சரியா? இதுக்கு காரணமாக அமைய வேண்டிய விஷயங்கள் ஒன்று என்னது? நான் 3 விஷயங்கள் பிரதான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். ஒன்று காந்தத்தின் வலிமை குறைவடைதல். சரியா? ஓ எஸ். அடுத்தது கரடான தலை வந்து என்னது? தேய்வடைது. இல்லை அப்படி இப்ப விடை அளிக்கிற நேரம் நீங்க என்ன செய்யணும் என்றால் குறிப்பிட்டு கேட்டிருந்தால் குறிப்பிட்டு காந்தத்தின் தலையோடு அதாவது டைனமோவின் தலை தேய்வடைகிறது பத்தி கேட்டிருந்தால் நீங்க குறிப்பிட்டு செல்லும். இல்லை என்றால் பாருங்க காந்தத்தின் வலிமை குறைவடைது. நீங்க நிலையான காந்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கி அதுல வலிமை காலப்போக்குல குறைவடைந்தால் என்ன நடக்கலும்? பிறப்பிக்கப்படுற தூண்டல் மின்னோட்டம் குறையல். அப்படி இல்லாட்டி கம்பிச்சுருள் நலிவடைகிறது. கம்பிச்சுருள் என்ன செஞ்சுட்டு இருக்கி? மின்னோட்டத்தை கடத்திட்டே இருக்குது தானே. அப்ப கம்பிச்சுருள்ல நலிவுகள் ஏற்பட்டால் சரியா? கம்பிச்சுருள் நலிவடைந்தால் என்ன நடக்கும்? அப்பையும் ஓட்டம் குறையும். அதே நேரம் கடைசியா இருக்கிறது உராய்வு காரணமாக தேய்வடைதல். உராய்வு காரணமாக தேய்வடையக்கூடிய எத்தனை பகுதிக்கு? உராய்வு காரணமாக தேய்வடையக்கூடிய ஒன்று கரடான தலை. அடுத்தது வந்து இது காந்தம் இணைக்கப்பட்ட தண்டு. காந்தம் இணைக்கப்பட்ட தண்டு.
சரியா? நான் நேத்து கிளாஸ்லயும் இத விளங்கப்படுத்தினேன். ஓகே, ஓகே. வயர் இப்ப நாங்க அதாவது டயர் வந்து தேய்றதும் ஒரு காரணம். டயர் தேய்றதும் ஒரு காரணம். சரியா? டயர் இப்ப நான் கேட்ட கேள்வி வந்து டைனமோட அதாவது நீண்ட கால பயன்பாட்டின் பின்பு சைக்கிள் டைனமோல பெறப்படும் அழுத்தம் குறைவுன்னா நீங்க இத வந்து நீங்க நோக்கணும் டைனமோட பார்வையில். அதாவது டைனமோ பயன்படுத்துறதுல நன்மை தீமை என்றதுலயும் இதை அடக்கிடும். இது தீமை. சரியா? டைனமோ பயன்படுத்துறதுல நன்மை தீமைன்றதுலயும் இது அடக்கிடும். அப்ப நீங்க பார்க்கணும் எது டைனமோல இருந்து என்ன எங்களுக்கு கிடைக்குது, என்ன கிடைக்காது. அப்ப டைனமோக்கு என்ன நடக்கணும்னு பார்க்கணும். டயர் தேய்வடைகிறது உண்மை. டயர் தேய்வடைந்தாலும் என்ன நடக்கும்? இந்த இந்த கரடான தலையோட என்ன நடக்காது? ஒழுங்கான அந்த பொருத்தம் இருக்காது என்றதால என்னது சுழலாது. அதுவும் சரி. சரியா? அப்ப உராய்வு காரணமாக தேய்வு நடந்தாலும் என்ன நடக்கும்? நாங்க பெறுற மின்னோட்டம் வந்து குறைஞ்சிடும். ஆகவே என்ன செய்யணும்? அப்ப டைனமோவை மாற்றணும். ஓகே, அடுத்தது சரியா? நிலை மாற்றிகள் டைனமோக்களை இப்ப டைனமோக்கள் என்னது? மின்ன பிறப்பிக்கிற மின் பிறப்பாக்கியாக நாங்க பார்த்தது. நிலை மாற்றிகளும் என்ன? மின்காந்த தூண்டல் மூலம் இயங்கக்கூடிய இன்னொரு பிரதான பிரயோகம். அப்ப உங்களுக்கு நீங்க ரோட்ல எல்லாம் கண்டிருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர். எங்களுக்கு நிலை மாற்றி என்ற பதத்தை விட டிரான்ஸ்ஃபார்மர் என்ற பதம் தான் நல்லா ஃபெமிலியர் ஆனது. இப்ப ரோடுகள்ல பெரிய லைட் கண்கள்ல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. சரியா? இந்த படத்துல 1-2 உதாரணம் தான் வந்திருக்கு. இது தவிர உங்களுக்கு உங்களோட சார்ஜர், லேப்டாப் சார்ஜரா இருக்கலும், போன் சார்ஜரா இருக்கலும், பழைய சார்ஜர்கள் இருந்தா பாருங்க, அதுல என்ன இருக்கும்? இந்த நிலை மாற்றிகள் இருக்குது. சரியா? இப்ப புதுசாக வர புதிய சார்ஜர்களை வந்து இந்த கம்பி சுருளுக்கு பதிலா வேறொரு கம்பி உலோகம் ஒன்றை பயன்படுத்தி வித்தியாசமான, அதாவது உங்களுக்கு தெரியும் காலப்போக்குல எல்லாம் வந்து என்ன நடக்குது? முன்னேறுற டைம்ல ஏற்கனவே இருந்த குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு புதிய புதிய உபகரணம் எல்லாம் வர தொடங்கிட்டு. சரி, ஆனா அவங்களுக்கு இன்னமும் இலங்கையில லைட் இதுல ரோட்ல உள்ள கணுக்கள்ல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரியா? அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல என்ன நடக்கும்? சத்தம் வாரதையும் கேட்க ஒரு வண்டு போறமா சத்தம் வாரதும் கேட்கக்கூடியதா இருக்கும். அப்ப ஏன் அப்படி சத்தம் எல்லாம் வருதுன்றது எல்லாம் நாங்க இந்த பாடம் முடிகிற நேரம் உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே, அப்ப நிலை மாற்றி என்றால் என்னன்னு பாக்குற நேரம் ஆடலுறும் அழுத்தம் ஒன்றை ஒரு பெருமானத்திலிருந்து இன்னொரு பெருமானத்துக்கு மாற்றம் அடைய செய்யறது வந்து நிலை மாற்றி. அப்ப நிலை மாற்றிட என்ன வேலை? வோல்டேஜ மாத்துறது. சரியா? அதாவது இப்படி கேட்டேன்னா மாற்றம் அடைய செய்யும் என்றே பயன்படுத்தணும். கூட்டுதல் குறைத்தல் என்று பயன்படுத்தல. ஏன்? உங்களுக்கு தெரியும் நிலை மாற்றிகள் 2 வேலையும் செய்யும். கூட்டுற வேலையும் செய்யும், அழுத்தத்தை குறைக்கிற வேலையும் செய்யும். சரியா? அதே நேரம் அப்ப உங்களோட டெபினிஷன் என்னது? ஆடலுறும் அழுத்தம் ஒன்றை ஒரு பெருமானத்திலிருந்து இன்னொரு பெருமானத்துக்கு மாற்றம் அடைய செய்தல் வந்து நிலை மாற்றிகள்ல நடைபெற வேலை. சரியா? அடுத்தது வந்து வெவ்வேறு திறன்களையுடைய நிலை மாற்றிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுங்க. திறன் என்றது வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு சின்ன மோட்டார் இருக்குதே. சரியா? ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது உங்களோட போன் சார்ஜர்ல உள்ள இந்த மின்காந்த அதாவது நிலை மாற்றியை எடுத்து அதுவும் ஒரு நிலை மாற்றி உங்களுக்கு இப்ப வீட்டுக்கு கரண்ட் வர இந்த ரோட்ல உள்ள டிரான்ஸ்ஃபார்மரையும் அதையும் ஒப்பிட்டு உங்களுக்கு என்னது தெளிவா விளங்குது? 2 சைஸ் டிஃபரன்ஸ். சரியா? ஒன்று சின்னதா இருக்குது, அடுத்தது பெரியதா இருக்கு. அப்ப அர்த்தம் என்னது? உங்களோட போனுக்கு தேவையான அளவுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய திறனை எது கொண்டிருக்குது? இந்த சின்ன நிலை மாற்றி கொண்டிருக்குது. அந்த பெரிய நிலை மாற்றி என்னது? இந்த செக்ஷன் ஒன்றுக்கே உடைய கரண்ட்டை கொண்டு போறதுக்காக வேண்டி, அழுத்தத்தை மாற்றுறதுக்காக வேண்டி அந்த நிலை மாற்றி இருக்குது. சரியா? அப்ப நிலை மாற்றி என்னத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்படுதோ அதற்கேற்ற மாதிரி என்ன நடக்கும்? அதோட திறன் மாறும். சரி, நாங்க திறன் என்றா என்ன போறோம்? திறன் என்றா இப்படி நாங்க அதுல இருந்து ஃபுல்லா எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாம ஃபுல்லா எடுக்கிறதாக இருந்தால் அது வந்து 100% திறனுடையது. 100% திறனுடையது என்றால் எந்த விதமான சக்தியும்
செலவிடப்படுறது இல்லை. எந்த விதமான சக்தியும் செலவிட என்றால் நான் சொல்றது வேஸ்ட் ஆகுது இல்லை. சரியா, எந்த விதமான சக்தியும் வேஸ்ட் ஆகுது இல்லை. சரியா, அப்ப 100% திறனை கொண்ட உபகரணங்கள் இருக்குதான்னு கேட்டா இல்ல. 99% திறனையுடைய உபகரணம் இருக்கும் உலகத்துல. ஆனால் 100% தரது இல்லை. ஏன், எப்படி சரி சக்தி விரயம் நடக்கும். சரியா, எஸ், சக்தி இழப்பு இல்லைன்றதுதான் சொல்ல வந்தேன். சரியா, உதாரணத்துக்கு ஒரு ஹீட்டர், அதாவது நீங்க இது அமிழ்ப்பு வெப்பமாக்கிகளை எடுத்தால் நீங்க என்னது நேரடியா நீரை சூடாக்கணும், நீங்க நீருக்குள்ளேயே அமர்த்துறீங்க. அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு என்ன செல்லும், 99% சக்தி இழப்பு அங்க குறைக்கப்படும். 99% திறனுடையது என்றேலும் அந்த 1% என்னவாக இருக்கும், நீர் கொதித்தது பிறகு நீர் ஆவியாகி போகுதுதானே, அந்த நேரம் சூழலுக்கு வெப்ப இழப்பு நடக்குது. விளங்குதா? அப்ப எந்த ஒரு உபகரணத்தை எடுத்தாலும் 100% என்றது இல்லை, ஆனால் 99% பயண திறன் உடையது என்று சில உபகரணங்களை மட்டும் குறிப்பிடுது. ஆனால் எங்களுக்கு நிலை மாற்றி அப்படி செல்லலுமா இயலாதாண்டு இந்த பாடம் கடைசியில பார்க்கணும். சரியா, ஓகே. அப்ப நிலை மாற்றி. சரியா, உங்களோட புக்கில் உள்ள செயற்பாடு 13.6. புக்ல உள்ள செயற்பாடு 13.6. நான் நினைக்கிறேன் உங்களோட புக்ஸும் உங்களோட கையில் இருக்குமெண்டு. சரியா, அதுல செல்ல இங்க தரப்பட்ட இந்த படத்தில் உள்ள மாதிரி மெல்லிரும்பு கம்பிகளோட கட்டு சிறிய கூறுகளாக, சரியா, சிறிய சிறிய கீழங்களாக இருக்கிறது, கூறு கூறு இருக்கிற மெல்லிரும்பு கம்பிகளை ஒன்றாக கட்டும். நான் இப்ப காரணம் தெல்லுவான்னு பிறகு படிக்கிற டைம்ல ஏன் ஒரு தனி மெல்லிரும்ப நீங்க பயன்படுத்தாம, ஒரு திண்ம மெல்லிரும்ப பயன்படுத்தாம ஏன் இப்படி கம்பிகளாக உள்ள மெல்லிரும்ப கட்டாக பயன்படுத்தின ஏன் என்று நான் சொல்லுவேன். சரியா, அதே நேரம் கம்பிச்சுருள் இருக்கணும். என்ன கம்பிச்சுருள், ஏதாவது ஒரு கடத்தி பதார்த்தத்தால ஆக்கப்பட்ட, காவலிடப்பட்ட கடத்தி பதார்த்தத்தால் ஆக்கப்பட்ட கம்பிச்சுருள். ஏன், அதுதான் எங்கட மின்காந்தமாக தொழிற்பட போகுது. செயற்பாடுல சொல்லியிருக்கிற விஷயம், 2 கம்பிச்சுருள் மெல்லிரும்புல அருகருகுல சுற்றப்பட்டிருக்குது. ஒரு கம்பிச்சுருளுக்கு என்னது, நீங்க டிரெக்டா கரண்ட்டை வழங்குறீங்க. சரியா, டிரெக்டா கரண்ட்டை வழங்குறீங்க கம்பிச்சுருளுக்கு. அடுத்த கம்பிச்சுருளுக்கு என்ன நடக்குது, ஒரு கல்வனோமானிய பொருத்தப்பட்டிருக்குது. உங்களுக்கு அப்ப என்ன செய்யலும், இந்த கம்பிச்சுருளுக்கு மின்னோட்டத்தை வழங்குற நேரம் அடுத்த பக்கத்தில் உள்ள கல்வனோமானியில, அதாவது பக்கத்தில் உள்ள கம்பிச்சுருளுக்கு ஏதாவது வித்தியாசம் நடக்குமாக இருந்தால், மின்னோட்டம் ஏதாவது தூண்டப்படுமாக இருந்தால், உங்களுக்கு கல்வனோமானியோட திரும்பல் மூலம் என்ன செய்யலும், அதை இனங்காணலும். இவ்வளவுதான் பிராக்டிக்கல். இப்ப நீங்க என்ன செய்யணும், இங்க தரப்பட்ட அட்டவணையில் உள்ள இந்த செயற்பாடுகளை செஞ்சு அட்டவணைய நீங்க நிரப்பணும். அவ்வளவுதான் செய்யணும். ஆலய மூடி திறக்கிற நேரம், மூடிய வைக்கிற நேரம், இல்லாட்டி திறந்தே வைக்கிற நேரம், இந்த 4 சந்தர்ப்பத்துல எப்படி நடக்க போகுதுன்னு தான் பார்க்கணும். சரியா, அப்ப நான் இந்த இதுக்கு வர முதல்ல, சரியா, நான் இப்ப நான் சொல்லுறேன் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்றுல இதுல உண்மையில நடக்கிற விஷயத்த ஒரு அனிமேஷன் மூலமா பார்ப்போம். சரியா, சரி. அப்ப முதலாவது ஆலியை மூடும் போது, சரி, அப்ப முதலாவது ஆலியை மூடுற டைம்ல பாருங்க, ஆலிய மூடுற நேரம் உங்களுக்கு இப்ப எல்லாம் ஞாபகப்படுத்திக்கொள்ளணும். என்னது, ஆலிய மூடினால் மின்னோட்டம் பாயும், மின்னோட்டம் பாய்ந்தால் கம்பிச்சுருள்ல என்ன ஏற்படும், கம்பிச்சுருள் ஒரு மின்காந்தமாக மாறும். சரியா, கம்பிச்சுருள் மின்காந்தமாக மாறுற நேரம், சரியா, இப்ப முதல்ல இந்த கம்பிச்சுருள் ஒரு மின்காந்தம் அல்ல, மின்னோட்டம் பாயல. நீங்க ஆலிய மூடுற அந்த சடனா அந்த மூடுற பாயிண்ட்ல என்ன நடக்குது, மின்னோட்டம் பாயுது. ஆகவே என்ன நடக்கும், இதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த கம்பிச்சுருள்ல என்ன நடக்கும், இந்த கம்பிச்சுருளுக்கு இந்த முதலாவது கம்பிச்சுருள்ல ஏற்பட்ட காந்தப்பாய மாற்றம் உணரப்படும். சரியா, காந்தப்பாய மாற்றம் உணரப்படும். எப்படி உணரப்படுது, முதலாவது கம்பிச்சுருள்ல காந்தப்பாயமே இருக்கல முதல்ல. சரியா, ஏன், ஒரு மின்னோட்டமே பாயல. நீங்க சடனா எஸ் என்ற ஆலிய மூடுற அந்த சந்தர்ப்பத்துல மின்னோட்டம் கிடைக்குது. முதலாவது கம்பிச்சுருள் என்னவாக மாறுது, ஒரு காந்தமாக மாறுது.
முதலாவது கம்பிச்சுருள் காந்தமாக மாறினா என்னது, இல்லாம இருந்த ஒரு காந்தம் இப்ப உருவாகிட்டு, அதை உணர்றது யாரு, ரெண்டாவது கம்பிச்சுருள். அப்ப ரெண்டாவது கம்பிச்சுருள் இதை உணர்றதால ரெண்டாவது கம்பிச்சுருள் என்ன நடக்கும், இந்த கல்பனோமானில ஏதாவது ஒரு திரும்பல் நடக்கணும். எங்களுக்கு உண்மையில தெரியா இந்த பக்கமாக திரும்பல் நடந்தது. சரியா? அப்ப சந்தர்ப்பம் ஒன்றுல ஆலிய மூடுற டைம்ல, அந்த மூடின டைம்ல என்ன நடக்கும், கல்பனோமானி ஒரு திரும்பலை காட்டும். இப்ப நாங்க உதாரணத்துக்கு அந்த திரும்பல் நாங்க நினைப்போம் வலப்புறமாக நடந்தது, அந்த திரும்பல் வலமாக நடந்ததுன்னு நினைப்போம், வலது சைட்ல. சரியா? அப்ப அர்த்தம் என்னது, மின்னோட்டம் ரெண்டாவது சுற்றுல பாஞ்சது. ஏன் கல்பனோமானி திரும்பல் காற்றேண்டா மின்னோட்டம் பாஞ்சிருக்கும். அது என்ன மின்னோட்டமாக இருக்கும், தூண்டல் மின்னோட்டமாக இருக்கும். சரியா? ஓகே. சரியா? ஏயில் இருந்து பிக்கு, ஏன்னா வலது பக்கமாக அசைஞ்சதாக இருந்தா ஏயில் இருந்து பிக்கு தான் என்னது, மின்னோட்டம் பாஞ்சிருக்கும். சரியா? இப்ப செகண்ட், இப்ப ஆலிய மூடினது தொடர்ந்து மூடிட்டே இருக்கிற அர்த்தம் என்னது, அந்த சுற்றினூடாக முதலாவது சுற்றினூடாக மின்னோட்டம் பாஞ்சிட்டே இருக்கும். அந்த பாயிர மின்னோட்டம் நேரத்தோட மாறுதா, என்ன இந்த ஆடலோட்டம் மாதிரி இல்லை. ஏன், பிகாஸ் அது உலர் மின்கலம் எப்போதும் நேரோட்டத்தையே வழங்குது. சரியா? இப்ப மூடியே இருக்கிற நேரம் மின்காந்தம் உருவாகிட்டு முதலாவது சுற்றுல. சரியா? அந்த மின்காந்தத்துல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா மின்காந்த புலத்துல, இல்ல. மூடியே இருக்கிறதால ஒரு சீரான மின்னோட்டம் பாஞ்சிட்டே இருக்குது. ஆகவே அவிட காந்த புலத்துல மாற்றம் இல்ல. ஒரு காந்த புலத்துல மாற்றம் ஏற்படாட்டி, காந்த பாயத்துல மாற்றம் ஏற்படாட்டி என்ன நடக்காது, தூண்டல் மின்னோட்டம் ஏற்படாது. ஞாபகம் இருக்கும், காந்த பாயத்துல மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான், அல்லது சார்பு இயக்கம் ஏற்பட்டாலும் நாங்க படிச்சோம். காந்த பாயத்துல மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் என்னது, தூண்டல் மின்னோட்டம் உருவாகும். அப்ப இப்ப இந்த ரெண்டாவது சுற்றுக்கு இப்ப என்னது, எந்த விதமான டிஃபரண்டும் விளங்காது. ஏன், முதலாவது காந்தமா மாறின நேரம் ஏற்பட்ட டிஃபரண்ட்டுக்கு அது ஃபர்ஸ்ட் இப்பே மின்னோட்டம் திரும்பல காட்டிட்டு திரும்ப ஜீரோக்கு வந்திருக்கு. ஏன் ஜீரோக்கு வருது, பிகாஸ் இப்ப மூடியே இருக்கிற நேரம் ஏற்பட்ட காந்தப்புலத்துல எந்த மாற்றமும் ஏற்படல. அந்த மாற்றம் ஒன்றுமே ஏற்படாததால ரெண்டாவது சுற்றுல எந்த விதமான மின்னோட்டமும் தூண்டப்படாது. ஆகவே தொடர்ந்து ஆலியை மூடி இருக்கிற சந்தர்ப்பத்துல காட்டி என்ன நடக்காது, திரும்பல் அடையாது. ஏன் திரும்பல் அடையாது, மின்னோட்டம் பாயாது. சரியா? காட்டி திரும்பல் அடையாது, மின்னோட்டம் பாயாது. ஓகே. இப்ப அந்த ரெண்டு நிலையும் முடிஞ்சு. ஆலிய மூடின நேரம் திரும்பல் இருந்துச்சு, ஆலிய மூடிட்டே வச்சிருக்கிற நேரம் திரும்பல் இல்லை. இப்ப என்ன நடக்கணும், ஆலிய திறக்க போறோம், அதாவது ஆஃப் பண்ண போறோம், சுற்ற துண்டிக்க போறோம். இப்ப நீங்க ஆலிய துண்டிக்கிற நேரம் என்ன நடக்கும், இவ்வளவு நேரமாக முதலாவது சுற்று மின்காந்தமாக மாறணும், மின்னோட்டம் பாஞ்சிட்டே இருக்கிறதால மின்காந்தமாக மாறினது. இப்ப சுற்றுல மின்னோட்டத்தை நீங்க நிறுத்தினதால என்ன நடக்கும், சுற்றுல மின்னோட்டம் இல்ல, ஆகவே மின்காந்தம் இல்ல. சுற்றுல மின்னோட்டம் இல்ல, மின்காந்தம் இல்ல. ஆகவே ஏற்கனவே இருந்த மின்காந்த புலம் இப்ப இல்லாம போகுது. இந்த இருந்தது இல்லாம போற என்ற அந்த டிஃபரண்ட்டை யார் உணருவார், இந்த செகண்ட் சுருள் உணரும். இருந்து இல்லாம போன இந்த மின்காந்த புலத்தை செகண்ட் சுருள் உணரும். சரியா? உணரும். அப்படி உணர்றதால என்ன நடக்கும், திரும்ப செகண்ட் இதுல சுற்றுல ஒரு மின்னோட்டம் தூண்டப்படும், ஒரு தூண்டிய மின்னோட்டம் உருவாகும். ஆகவே ஆலிய திறந்த நேரம், சரியா, இப்ப திரும்பல் அடையும். ஆனா இங்க நோட் பண்ணணும், மூடின நேரம் உருவாகின மின்காந்த புலம் திரும்புற நேரம் இல்லாம போனது என்பது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக நடக்கிற ரெண்டு விஷயம், ஒன்றுக்கொண்டு எதிரான ரெண்டு விஷயம். ஆகவே முதலாவது பலமாக திரும்பி இருந்தால் இரண்டாவது கட்டாயம் எதிர் திசையில திரும்பணும். அப்ப முதலாவது வலது பக்கம் திரும்பி இருந்தால் இரண்டாவது இடப்பக்கமாக திரும்பணும், இரண்டாவது இடப்பக்கமாக திரும்பணும். சரியா? ஆகவே இப்பயும் என்ன செய்யும், முதல் திசைக்கு எதிர் திசையில மின்னோட்டம் பாயும். அப்ப ஆலிய ஆஃப் பண்ணினாலும் ஒன் பண்ணினாலும் மின்னோட்டம் பாயுது, மின்னோட்டம் பாயுது. ஓகே, ரைட். அடுத்தது இப்ப திறந்துட்டே வச்சுக்கிற நேரம். இப்ப எப்படி நாங்க முதல் ரெண்டுலயும் ஒன் பண்ணியே வைக்கிற நேரம், இப்ப ஆஃப் பண்ணின ஆஃப்லயே வைக்கிற நேரம். உங்களுக்கு தெரியணும் என்ன, ஆஃப் வேண்டா மின்னோட்டம் இல்ல, மின்னோட்டம் இல்லையண்டா மின்காந்தம் இல்ல. ஆகவே முதலாவது கம்பிச்சுருள் மின்னோட்டம் இல்ல. சரியா? ஆகவே அது ஆஃப். இப்ப ரெண்டாவதுக்கு ஏதாவது உணருமா,
உணராது. ஆகவே இப்ப திரும்பல் இல்ல, சாரி, திரும்பல் இல்ல. ஆகவே மின்னோட்டமும் இல்ல. சரி, இதுதான் அந்த 4 சந்தர்ப்பம். சரியா? மின்னோட்டம் இல்ல. தொடர்ந்து ஆழி மூடப்பட்டுட்டே இருந்தால் மின்னோட்டம் பாயும். சரியா? நான் செல்ல வாரது வந்து நல்லா விளங்கெடுக்கணும். தொடர்ந்து மின்னோட்டம் அதாவது சுவிட்ச் ஒன் பண்ணிட்டே இருந்தால் மின்னோட்டம் பாயும். ஆனால் செகண்ட் சுருளுக்கு அதுதானே ஒன் பண்ணின கணத்துல என்ன செஞ்சிருக்கும், அது ஒன் பண்ணின செகண்ட்ல செகண்ட் சுருளுக்கு விளங்கிச்சு முதலாவது சுருள்ல இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உண்டு, அதாவது ஏதோ ஒரு காந்த சக்தி உண்டு செகண்ட் சுருள் உணர்ந்திருக்கும். அந்த உணர்ந்த அந்த வித்தியாசத்தால் அந்த காந்தப்பாய மாற்றத்தால செகண்ட் சுருள்ல மின்னோட்டம் தூண்டப்படும். அதை நாங்க அந்த ஒன் பண்ண செகண்ட்லயே பார்த்துட்டோம். சரியா? அதை தொடர்ந்து ஒண்ணுலயே வச்சிட்டு இருந்தால் செகண்ட் சுருளுக்கு இப்ப முதல்ல உணரப்பட்ட அதே காந்தம் தானே இன்னமும் உணரப்பட்டுட்டு இருக்குது. முதலாவது சுருள் ஒன் பண்ண செகண்ட்ல இருந்து அதே காந்த புலம் தான் என்னது செகண்ட் சுருளுக்கு உணரப்பட்டுட்டே இருக்கு. சரியா? ஆகவே என்னது செகண்ட் சுருளுக்கு இந்த ரெண்டாவது ஆழி தொடர்ந்து மூடப்பட்ட நேரம் டிஃபரெண்ட் எதுவும் இல்லை. ஆகவே தான் என்னது தூண்டல் மின்னோட்டம் இல்லாம போகும். ஆகவே திரும்பல் இல்லை. சரியா? ஓகே, அது இப்ப இந்த வீடியோ பாருங்க. டிஃபரெண்ட் இல்லைண்டாமா இங்க கொஞ்சம் இப்ப டவுட் வரவங்க கொஞ்சம் என்ன செய்யணும்னா மின்காந்த தூண்டல் என்னன்றதை திரும்ப போயிட்டு மீட்டிட்டு வரணும். மின்காந்த தூண்டல் உருவாகிறது காந்த பாயத்துல மாற்றம் ஏற்பட்டா மட்டும். இப்ப ஒன் பண்ணிட்டே இருக்கிற நேரம் காந்த புலம் இருக்கும், காந்த புலத்துல மாற்றம் இருக்குமா? இல்ல. காந்த புலத்துல மாற்றம் இல்லாட்டி செகண்ட் சுருளுக்கு எப்படி உணரும்? செகண்ட் சுருள் உணராது. சரியா? முதலாவதுல மாற்றம் ஏற்பட்டா மட்டும். அதனாலதான் ஆஃப் பண்ற நேரம் என்னத்துக்கு திரும்பிச்சு? ஏற்கனவே இருந்த காந்த புலம் இல்லாம போகுது. அப்ப இருந்தது இல்லாம போகுறன்றது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை செகண்ட் சுருள் உணரும். சரியா? லாஸ்டுக்கு திரும்பல் இல்ல லாஸ்டுக்கு திரும்பல் இல்லை என்று வரணும். நான் இது தவறி விட்டுருக்கேன். ஜதாக்கெல்லாம் லாஸ்டுக்கு திரும்பல் இல்லை, உண்டு என்றதுதான் வெட்டி பெறணும். உண்டு என்றதுதான் நான் இங்க வெட்டிருக்கணும். அதாலதான் மின்னோட்டம் பாயாது. மின்னோட்டம் பாயாது என்றா திரும்பல் இல்லை. ஜதாக்கெல்லாம் ஓகே. சரியா? இது நாங்க ஒரு வீடியோல கொஞ்சம் பார்ப்போம். சரி, நீங்க வீடியோவா இந்த வீடியோ கவனிங்க. ஒரு கடத்தி இங்க சுருளுக்கு பதிலாக எளிய ஒரு கடத்தி எடுத்திருக்கு. சுருளை வச்சு கஷ்டப்படுத்தாம ஒரு எளிய கடத்தி மின்கலம். மின்கலம் கடத்தி மின்னோட்டம் பாய்து. உங்களுக்கு தெரியும் கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாய்ந்தால் என்ன உருவாகும்? மின்காந்த புலம் உருவாகும். சரியா? கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாய்ந்தால் மின்காந்தம் உருவாகும். அந்த மின்காந்தத்துல மின்காந்த புலத்தை தான் இந்த ஊதா நிற இந்த இது காட்டுது. ஓகே, இங்க இப்போ ஒரு அம்மீட்டர் மையப்பூச்சி அம்மீட்டர் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு கல்வனோமீட்டர் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு புக்ல. சரியா? இப்ப என்ன நடக்குதுண்டா, இதுதான் உங்களோட அந்த என்னது பிராக்டிக்கலில் உள்ள சுற்று. சரியா? இதுல அந்த மென்னிரும்பு கட்டையோ எதுவுமே காட்டாம சிம்பிளா 2 சர்க்கிட்ட கிட்ட வச்சு காட்டிருக்காங்க. உங்களை விலங்கெடுக்கிறதுக்காக வேண்டி. உங்களுக்கு இந்த செக்ஷன் இது விளங்குறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்காங்க? 2 சர்க்கிட்ட கிட்ட வச்சு காட்டிருக்காங்க. இதுல இப்ப இது முதலாவது சர்க்கிட் வந்து ஒன் நிலையில இருக்குது. சரியா? பாருங்க, ஒன் நிலையில இருக்குது. இது ஒன் நிலைய இந்த ரெண்டாவது சர்க்கிட் எப்படி உணர்ற டைம்ல மாற்றம் இருக்குதா இல்லையான்னு பாருங்க. ஒன் பண்ணின டைம்ல என்ன நடக்குது? ஒன் பண்ணின செகண்ட்ல இந்த காந்தப்புலத்தால இங்க மின்னோட்டம் தூண்டப்படுது. அதால என்னது? திரும்பல காட்டுது. சரியா? அது தானா என்ன நடக்கும்? ஜீரோக்கு வரும். ஏன் ஜீரோக்கு வருது?
தானா ஏன் ஜீரோக்கு வருது? இப்ப இது ஒன் பண்ணினது இது உணர்ற செகண்ட்ல மட்டும்தான் என்னது தூண்டல் மின்னோட்டம் இங்கு உருவாகும். அந்த தூண்டல் மின்னோட்டத்தை தான் முதல்ல இது திரும்பல் அடைவதன் ஊடாக காட்டினது. சரியா? அடுத்த செகண்ட்ல இன்னமும் இதுக்கு விளங்குறது இதே பர்பிள் தான் இன்னமும் விளங்கிட்டு இருக்குது. ஆகவே டிஃபரன்ஸ் இருக்குமா? இல்ல. அது உணர்ற காந்தப்பாயத்துல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஆகவே இப்ப என்ன நடக்கும்? ஒரு பெருமானத்துக்கு போனது திரும்ப ஜீரோக்கு வரும். இது உங்களோட வந்து 2வது சந்தர்ப்பம் அட்டவணையில். சரியா? மாற்றம் எதுவும் இல்ல. ஆகவே ஜீரோவுக்கு வரும். அடுத்த சந்தர்ப்பம் நாங்க என்ன பார்க்கணும்? மின்கலத்தை அகற்றிட்டு அல்லது என்னது ஸ்விட்ச் ஆஃப் நிலைய பார்க்கணும். மின்கலத்தை அகற்றிட்டு ஸ்விட்ச் ஆஃப் நிலைய பார்க்கணும். சரியா? மின்கலத்தை அகற்றிட்டு ஸ்விட்ச் ஆஃப் நிலைய பார்க்கணும். பாருங்க, இப்ப மின்கலம் அகற்றிட்ட. மின்கலம் அகற்றப்பட்டுட்டு இதுல கடைசியா இப்ப என்ன நடக்குது? இந்த மின்காந்த புலம் இல்லாம போக போகுது. மின்காந்த புலம் இல்லாம போக போகுது. அந்த இல்லாம போற மின்காந்தத்தை உணர்றதால அந்த செகண்ட்ல என்ன நடக்கும்? இந்த சுற்றுல ஒரு மின்னோட்டம் பாயும். அது இல்லாம போற மின்காந்தத்தை உணர்றதால இல்லாம போகுது. எதிர் திசையில மின்னோட்டம் பாயுது. ஆகவே காட்டி திரும்பல் எதிர் திசையில நடக்கும். சரியா? எதிர் திசையில நடந்துட்டு திரும்ப பூஜ்ஜியத்துக்கு வரும். திரும்ப பேட்டரி நீங்க ஆன் பண்ணினா இது பேட்டரி முடிவிடத்தை மாற்றி காட்டிருக்கு. அடுத்தது இது அடுத்தது பேட்டரி முடிவிடத்தை மாற்றி காட்டினது. ஓகேமா? இதுதான் நடக்குது. அதாவது ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் இந்த ரெண்டு நிலையில மட்டும்தான் என்ன நடக்குது? காட்டி திரும்பல காட்டுது. சரியா? ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் இந்த ரெண்டு நிலையில மட்டும்தான் காட்டி திரும்பல காட்டுது. அப்ப இப்ப அந்த பிராக்டிக்கல் இருந்த மாதிரியான கட்டமைப்பு தான் யாரு கேக்குது? நிலை மாற்றிக்கு இருக்குது. ஏன்? 2 சுருள் இருக்க போகுது. நிலை மாற்றிக்கு 2 சுருள். இந்த 2 சுருளும் ஒன்றோடு ஒன்று சார்பான இயக்கத்துல இல்ல. சரியா? ஒன்றோடு ஒன்று சார்பு இயக்கத்துல இல்ல. ஓகே, அப்ப சுருள் 2 ஒன்றுக்கொன்று சார்பான இயக்கம் இல்ல, அப்ப நிலையாக இருக்குது. அப்ப இப்ப நீங்க படிச்சுட்டு வந்தீங்க சுருள்ல நிலையாக இருக்கிற நேரம் அதுல மின்னோட்டம் ஒன்று தூண்டுறதுக்கு என்ன செய்யணும்? மின்னோட்டத்தை வழங்கணும், அடுத்த செகண்ட் வழங்கப்படாது. அதாவது ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், திரும்ப ஆஃப் பண்ணணும். ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் இது ரெண்டையும் செய்யணும். சரியா? இதுல கட்டமைப்பு உங்களுக்கு முக்கியம். அப்ப என்னது? 2 சுருள் இருக்கு. சரியா? இதுல முதற் சுற்று அல்லது முதன்மை சுருள். சரியா? இதுக்கு செல்றது முதற் சுற்று அல்லது முதன்மை சுருள் என்று ஒன்று இருக்கு, அல்லது பெய்ப்பு சுற்றுன்னு செல்லுது. பெய்ப்பு சுற்று. சரியா? 2வதாக உள்ளது வலது பக்கமாக உள்ள சுருளுக்கு நாங்க செல்ற துணை சுற்று அல்லது சரியா பயப்பு சுற்று. துணை சுற்று அல்லது பயப்பு சுற்று. முதற் சுற்று துணை சுற்று அல்லது முதன்மை சுருள் துணை சுருள். இந்த பெயர்களால் அழைக்கிற 2 செப்பு கம்பி சுருள்கள் இருக்குது. அந்த சுருள்கள் உண்மையிலேயே என்னன்னா ஒரு மெல்லிரும்பு ஆணியால அல்லது மெல்லிரும்பு அகனி, மெல்லிரும்பு தகடு, அந்த தகட்டை சூழதான் என்னது இந்த சுருள் சுற்றப்பட்டிருக்கும். அதை குறிப்பிடுறதுக்காக வேண்டி குறியீட்டுல நடுவுல என்ன காட்டப்பட்டிருக்கும்? 2 சமாந்திர கோடு. இந்த சமாந்திர கோடு குறிப்பிடுறது மெல்லிரும்பாணிய. சரியா? இந்த சமாந்திர கோடு மெல்லிரும்பாணிய குறிப்பிட்டிருக்கு. அதாவது உண்மையிலேயே இந்த சுற்று சுருள் சுற்றப்பட்டிருக்கிறது இந்த மெல்லிரும்புல. நாங்க ஏன் இந்த மெல்லிரும்பு பயன்படுத்துறேன் எல்லாம் இன்னும் கொஞ்சத்துல பார்ப்போம். சரியா? மொத்தத்தை நிலைமாற்றி என்றா என்னது? 2 சுருள்களின் காந்தப்புலத்தினூடான இணைப்பு. இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம் 2 சுருள் ஒன்றோடு நேரடி தொடர்பு எதுவுமே இல்லாம ஒரு சுருள்ல ஏற்படுகிற மாற்றத்தை இன்னொரு சுருள் உணர்ந்த அந்த உணர்றது பியோவா எதால உணரப்பட்ட இந்த காந்தப்புலத்துல ஏற்படுகிற ஒரு மாற்றத்தால. அதனால இரு சுருள்கள் காந்தப்புலத்தினூடான ஊடாக இணைப்புல இருந்தால் அந்த அமைப்புக்கு நாங்க சொல்ற நிலைமாற்றி. சரியா? அப்ப நிலைமாற்றில 2 சுருள் மெல்லிரும்புல சுற்றப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. சரியா? அப்ப எப்படி இப்ப சுருள் 2 இப்ப நான் காட்ட போறது
நாங்க ஏற்கனவே பார்த்த பிராக்டிகலுக்கு ஒப்பான இன்னொரு வீடியோ. சரியா? இப்ப நீங்க பாக்குறது ஒரு உண்மையான நிலை மாற்றியில எப்படி சுருள் ரெண்டு பக்கத்து பக்கத்துல சுற்றப்பட்டிருக்குது. ஒரு சுருளுக்கு நீங்க கொடுக்கிற கரண்ட், அதாவது கரண்டோ அல்லது ஏதாவது மின் நீங்க கொடுக்கிற பெய்ப்பு வந்து எப்படி அடுத்த சுருள்ல மாற்றத்தை காந்தப்புலத்தினூடாக ஏற்படுத்துது என்றதுக்கான ஒரு வீடியோ. கவனிங்க, ரெண்டு சுருள். சரியா? என்ன அது என்ன காட்டுது? ரெண்டு சுருள்ல முதன்மை சுருளுக்கு பிரைமரி கோயில் என்றது முதன்மை சுருள், இன்புட் என்ன பைப்பு, பிரைமரி கோயில் அல்லது இன்புட் கோயில், முதன்மை சுருள் அல்லது பைப்பு சுற்று. சரியா? இந்த சுற்றுல என்ன நடக்குது? காந்தப்புலம் உருவாகுது. அதுக்கு என்ன காரணம்? மின்னோட்டம் வழங்குறது காரணம். சரியா? இந்த மின்னோட்டம் வழங்கின கொஞ்சத்துல நான் சொல்லித்தரேன். நீங்க நிலை மாற்றிகளுக்கு வழங்க வேண்டியது எப்போதுமே ஆடல் ஓட்டம். நிலை மாற்றிக்கு நீங்க வழங்கணும் ஆடல் ஓட்டம். ஏன்? நாங்க பிராக்டிக்கல் என்ன பார்த்தோம்? ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் நிலையில மட்டும்தான் என்ன நடந்த மாற்றம் ஏற்பட்ட. ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் நிலையில மட்டும்தான் கல்வனோமானி திரும்பல காட்டின. சரியா? ஏன் அது? அப்ப கரண்ட் வரணும் வராம இருக்கணும், கரண்ட் வரணும் வராம இருக்கணும். அப்பதான் என்னது? மின்னோட்டம் தூண்டப்பட்ட ரெண்டாவது சுருள்ல. சரியா? அப்ப அந்த வேலையை உங்களுக்கு ஒரே ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கேல்மா பேட்டரி ஒண்டால கரண்ட்டை வழங்கிட்டு ஏலாது. அப்ப அதை இலகுவா கொடுக்க வேண்டிய வழிமுறை தான் என்ன? ஆடலோட்டம். ஏன்? ஆடலோட்டத்துல ஒரு நேரம் ஜீரோல இந்த உச்ச பெருமானத்துக்கு போகும், அடுத்த நேரம் திரும்ப ஜீரோக்கு வரும், திரும்ப எதிர் திசைக்கு அதே மாதிரி கொடுக்கும். அப்ப ஒரு அந்தத்துக்கு ஒரு நிலையில மின்னோட்டம் கிடைக்கும், அடுத்த நிலையில மின்னோட்டம் கிடைக்காது. இப்படி மின்னோட்டம் கிடைக்குது கிடைக்காது என்றத உங்களுக்கு ஆடலோட்டத்தின் ஊடாக மட்டும்தான் கொடுக்கிறது. அதால நீங்க நிலைமாற்றிகளை பயன்படுத்துறதாக இருந்தால் நிலைமாற்றிக்கு கட்டாயம் வழங்கப்பட வேண்டிய பைப்பு எப்படி இருக்கணும்? ஆடலோட்டமாக இருக்கணும். நீங்க நிலைமாற்றிக்கு வழங்க வேண்டிய பைப்பு ஆடலோட்டமாக இருக்கணும். நிலைமாற்றிக்கு நீங்க நேரோட்டத்தை வழங்கின நிலைமாற்றி வேலை செய்யுமா? வேலை செய்யாது. நிலைமாற்றிக்கு ஆடலோட்ட மின்னோட்டம் கிடைத்தால் மட்டுமே அது அதோட தொழிலை செய்யும். சரியா? அப்ப இப்படி வார நேரம் முதன்மை சுருள்ல உருவாகுது காந்தப்புலம். சரியா? இந்த முதன்மை சுருள்ல உருவாகிற காந்தப்புல கோடுகளை பக்கத்துல என்னது? துணை சுருள் வந்து என்ன செய்யுது? உணர போகுது. சரியா? இந்த முதன்மை சுருள் இப்படி காந்தப்புலம் நொடிக்கு நொடி ஒன்னாகி ஆஃப் ஆகுற டைம்ல மாறி மாறி உருவாகிறத யார் உணர்வார்? பக்கத்தில் உள்ள இந்த சுருள் உணரப்போகுது. நீங்க கவனிங்க, துணை சுருள்ல மாற்றம் உணரப்படுற விதத்தை கவனிங்க. என்ன நடக்குது? நொடிக்கு நொடி இப்படி இப்ப மின்னோட்டம் மாறுது. ஏன் இந்த மின்னோட்டம் மாறுதுன்னா ஆடலோட்டம். சரியா? ஆடலோட்டம் ரெண்டு திசையிலையும் வந்து இருக்குது. அதால காந்தப்புல திசையும் ரெண்டு பக்கமும் மாறுது. இந்த மாறுறது இந்த ரெண்டாவது சுருள்ல உள்ள இது செகண்டரி கோயில், அதாவது துணை சுருள். துணை சுருள் உள்ள கடத்தியில இந்த காந்தப்புல மாற்றம் உணரப்படுறது தான் இப்ப காட்டுறாங்க. அது என்ன செய்யுது? ரெண்டு திசையிலும் பாயக்கூடிய ஒரு மின்னோட்டத்தை விளைவாக்குது. ரெண்டு திசையிலும் பாயக்கூடிய ஒரு மின்னோட்டத்தை விளைவாக்குது. ரெண்டு திசையிலும் பாயும் மின்னோட்டத்துக்கு நாங்க வழங்குற பேர் தான் ஆடலோட்டம். ஆகவே நாங்க இன்புட் கொடுத்ததும் ஆடலோட்டம், அவுட்புட்டா பெற போறதும் ஆடலோட்டம். இன்புட்டும் ஆடலோட்டம், அவுட்புட்டும் ஆடலோட்டம். இதுல உள்ள டிஃபரெண்ட் என்ன? அப்ப முதல்ல இருக்கிற சுருளோட அளவுக்கு ஏத்த மாதிரி முதல் சுருள்ல வந்து ஆடலோட்டம் கொடுத்திருப்பான். செகண்ட் சுருள்ல உள்ள அளவுக்கு மாதிரி என்னது? ஆடலோட்டம் விளைவாகும். முதல் சுருள்ல உள்ள சுருள்களோட எண்ணிக்கையோட அளவுக்கு முதல் சுருளுக்கு வழங்கின மாதிரி செகண்டரி கோயில், அதாவது துணை சுருள் உள்ள சுருள்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப என்ன செய்யும்? செகண்ட் கோயில்ல வந்து ஒவ்வொரு சுருளும் என்ன செய்யும்? மின்னோட்டத்தை உருவாக்கிட்டே இருக்கும். ரெண்டு திசையிலையும் உருவாது பாருங்க. இப்ப அங்கேயும் ஒரு காந்தப்புலம் உருவாகி ஏன் மின்னோட்டம் பாயுது என்றது. இது தூண்டல் மின்னோட்டம். தூண்டல் மின்னோட்டம். சரியா? நிலை மாற்றியாக இருந்தால் இந்த சுருள் ரெண்டும் எப்படி இருக்கும்? ஒரு மெல்லிரும்புல சுற்றப்பட்டு இருக்கும்.
பாத்தீங்களா? நிலை மாற்றி ஒன்று, சாரி நான் திரும்ப போடுறேன், அத சுற்றப்பட்டிருக்கும். என்ன நடக்குது? நிலை மாற்றியாக இருந்தால் ஒரு மெல்லிரும்பு சுற்றுல இந்த சுருள் ரெண்டும் சுற்றப்பட்டிருக்கு. இங்க சுருள்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி பைப்புல நாங்க வழங்குறதும் பயப்புல நாங்க பெறுறதும் வித்தியாசப்படும். பைப்புல நாங்க வழங்குறதும் பயப்புல பெறுறதும் வித்தியாசப்படும். இரண்டாவது சுருளையும் காந்தப்புலம் உருவாகும். ஏன் உருவாகும்? எந்த கடத்தியினூடாக மின்னோட்டம் உருவாகுமோ அது ஒரு மின்காந்தமாக மாறும். இப்ப இரண்டாவது கடத்தியில தூண்டல் மின்னோட்டம் பெற்றதுக்கு பிறகு அது தூண்டல் மின்னோட்டம் என்றாலும் மின்னோட்டம். இரண்டாவது கடத்தியிலே தூண்டல் மின்னோட்டம் பெற்றதுக்கு பிறகு அந்த தூண்டல் மின்னோட்டத்தின் காரணமாக இரண்டாவது கடத்தியும் ஒரு காந்தமாக மின்காந்தம். சரியா? இதுல உள்ள அடுத்த விஷயத்தை நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க இந்த கிளாஸ முடிச்சுக்கொள்வோம், இந்த செஷனை. சரியா? அதாவது என்னது உண்மையில நிலை மாற்றில முதல் சுற்று அல்லது முதன்மை சுருளொன்றும் துணை சுற்றொன்றும் இருக்குது. சரியா? இதுக்கு கட்டாயம் ஆடல் ஓட்டம் முதலொன்று தான் வழங்கணும் முதன்மை சுருள். ஏன் ஆடல் ஓட்டம் மின்னோட்டம் வழங்கணும் என்றதை நீங்க பாத்தீங்க அந்த பிராக்டிக்கல்ல. ஏன் ஒன் ஆஃப் நிலை என்ற அந்த நிலையில மட்டும்தான் என்னது இந்த இரண்டாவது சுருளும் உணருது. ஏனென்னாமா நாங்க இப்ப இவ்வளவு நாளா படிச்ச தூண்டல் மின்னோட்டம் எல்லாம் சார்பியக்கட் நடந்தா உருவாகும்ன்றதை பார்த்தோம். ஆனா இப்ப இந்த சுருள் ரெண்டு எங்களுக்கு ஒன்றிலிருந்து ஒன்று இயக்கலுமா? இயக்குறல்ல நாங்க. ஏன்னா இது ஒரு நிலை மாற்றி, நிலையா இருந்து எங்கட வேலையை செஞ்சு தருது. சரியா? அதால உங்களுக்கு மாற்ற வேண்டியது என்னது? மின்னோட்டத்தின் திசையை மட்டும்தான் மாத்துது. மின்னோட்டத்தை மட்டும் மாத்தலாம். ஆகவே மாறும் மின்னோட்டத்தை வழங்கக்கூடியவர் யாரு? ஆடலோட்டம். அதாலதான் திசை மாற்றிகள் எப்போதும் ஆடலோட்ட மின்னோட்டம் வழங்கப்படும் போது தொழிற்படும், நேரோட்ட மின்னோட்டம் வழங்கப்படும் போது தொழிற்படாது. சரியா? ஓகே, அதைத்தான் நீங்க சொல்லுது. ஆடல் ஓட்டத்துக்கு மட்டும் வேலை செய்யும், நேரோட்டத்துக்கு வழங்கும். இது உண்மையிலே என்னது? டைனமோக்கு ஒப்பான ஒரு இது ஒரு அசையாத டைனமோன்னு சொல்லலாம். சரியா? டைனமோ வந்து அசைறத்தால தூண்டல் மின்னோட்டத்தை பிறப்பிக்குது. இது வந்து மின்னோட்டத்தை அசைக்கிறதால தூண்டல் மின்னோட்டத்தை பெறுது. டைனமோ தான் அசைஞ்சு, அதாவது நிலையான காந்தத்தை அசைச்சு மின்னோட்டத்தை பெறுது. இந்த நிலை மாற்றிகள் வந்து மின்னோட்டத்தை அசைப்பதன் மூலமாக ஒரே இடத்திலிருந்து தூண்டல் மின்னோட்டத்தை பெறுது. சரியா? ஓகே, சரியா? இங்க இப்ப பாருங்க, இதுல வந்து காரணம் என்னது? மென்னிரும்பு வைக்கிறதுக்கு ஒன்று வினைத்திறனாக முதற் சுற்றுல நடக்கிற எல்லா காந்தப்பாய மாற்றத்தையும் துணை சுருள் உணர்றதுக்கு மென்னிரும்பு உதவுது. அதே நேரம் ஆதாரத்தை வழங்குது. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைவெளியை பேன்றதுல உதவுது. சரி, அதே நேரம் மின்னோட்டத்தையும் அது என்ன செய்யுது? கடத்துது. இரும்பு கடத்தி. சரியா? அப்ப ஆதாரம் வழங்குது. வினைத்திறனாக எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக மென்னிரும்பு இருக்கிறதாலதான் நாங்க மென்னிரும்ப பயன்படுத்துறோம். சரியா? ஏன் மென்னிரும்பு கட்டுக்கட்ட கம்பிகளை ஒரு கட்டாக பயன்படுத்தினதுக்கு காரணத்தையும் பார்ப்போம். சரியா? மென்னிரும்பு ஏன் கட்ட? மென்னிரும்பு என்றதுமா அதுவும் ஒரு உலோகம், இரும்பு கலந்த ஒரு உலோகம். சரியா? சரியா? இது இப்ப நாங்க இதுல கணக்குகள் செய்யணும்னா ஒரு 2-3 சமன்பாடுகள் எடுக்கணும். எளிய சமன்பாடு, அதாவது சுருள்ட எண்ணிக்கையை வச்சு உங்களுக்கு தெரியும் என்னது? காந்தப்புலத்தை கூட்டணும் என்றா கடத்தியின் நீளம் அதிகரிக்கணும். கடத்தியின் நீளம் அதிகரிக்கணும் என்றா என்ன செய்யணும்? சுருள்களோட எண்ணிக்கையை கூட்டணும். அதாவது மிச்சம் சுத்தினால் சுருள் நீளமாகும். சாரி, கடத்தி நீளமாகும், சுருள்களின் எண்ணிக்கை கூடும். ஆகவே உங்களுக்கு முதலாவது சுற்றுல கிடைக்கிற அழுத்தத்தை விட இரண்டாவது சுற்றுல கிடைக்கிற அழுத்தத்தை கூட்டணுமாண்டா என்ன செய்யலும்? உங்களுக்கு துணை சுற்றுள்ள எண்ணிக்கையை கூட்டலும். உங்களுக்கு முதலாவது சுற்றுல இருக்கிற அழுத்தத்தை விட இரண்டாவது சுற்றுல இருக்கிற அழுத்தத்தையோ மின்னோட்டத்தையோ குறைக்கணும்னா உங்களுக்கு என்ன செய்யலும்? இரண்டாவது சுற்றுல இருக்கிற சுருள்களோட எண்ணிக்கையை குறைக்கலும். சரியா? ஒன்றோ கூட்டுறதுக்கு கூட்டணும், குறைக்கிறதுக்கு சுருள்களோட எண்ணிக்கையை குறைக்கணும். அப்ப ஆக மொத்தத்துல எது இங்கு உதவுது? சுருள்களோட எண்ணிக்கை முக்கியம்.
சரியா? அதை வச்சு தொடர்பு படுத்தி எடுக்கிற சமன்பாடு தான் உங்களோட கணக்குகள்ல முதலாவது பிரதான சமன்பாடு. என்னது? முதற் சுற்றுள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை NP, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதுதான் கேபிட்டல் N நம்பர். சரியா? P என்றா பிரைமரி காயில், பிரைமரி என்றா முதன்மை, அதுதான் NP. அதே மாதிரி துணைக்கு செல்றது செகண்டரி S. ஆகவே NP NS. அதே மாதிரி அழுத்தத்துக்கு உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ் கேபிட்டல் V. பிரைமரி என்றதுக்கு P. VP என்றா முதன்மை சுற்றுள்ள நீங்க வழங்குற அழுத்தம். ரெண்டாவது வந்து VS, ரெண்டாவது சுற்றுல முதன்மை சுற்றால தூண்டப்படுற தூண்டல் அழுத்தம் VS. சரியா? ரெண்டாவது அப்ப NP NS VP VS. உங்களுக்கு நல்லா தெரியும் சுருள்ட எண்ணிக்கை கூடினா எது கூடும்? அழுத்தமோ மின்னோட்டமோ கூடும். இப்ப நாங்க முதல்ல அழுத்தத்தை பார்ப்போம். அழுத்தம் கூடும். சுருள்ட எண்ணிக்கை கூடினா அழுத்தம் கூடும், சுருள்ட எண்ணிக்கை குறைஞ்சா அழுத்தம் குறையும். ஆகவே அப்படி உருவாக்கப்பட்ட சமன்பாடு தான் இது. NP over NS, VP over VS. NP over இது VP என்றே போடப்பட்டிருக்கு. NP over NS, இங்க S வரணும். NP over NS. சரியா? இங்க என்ன வரணும்? NS. இங்க வரணும் S. சரியா? இங்க VP over VS. இது உண்மையில வரணும் இங்க VS. சரியா? NP NS VS. NP over NS VP over VS. சரியா? அப்ப இந்த சமன்பாடை கொண்டு உங்களுக்கு என்ன செய்யலும்? அடுத்தடுத்த உங்களுக்கு வந்து இதன் மூலமாக கணக்குகளை பார்க்கலும். கூடுதா குறையுதா, கூடுனா என்ன செய்யலும், குறைஞ்சா என்ன செய்யலும் என்று கணக்குகளை செய்யலும். சரியா? ஓகே. நீங்க வழங்குற அழுத்தத்தை விட உங்களுக்கு கிடைக்கிற அழுத்தம் கூடுதலாக இருந்தா, நான் இது திரும்ப மீட்டுவேன். சரியா? நான் இது இப்ப ரஃபா உங்களுக்கு சமரைஸ் பண்ணிட்டு போறேன். சரியா? நீங்க வழங்குற அழுத்தத்தை விட நீங்க பெறுற அழுத்தம் கூடுதலாக இருந்தால் அது என்ன செய்யுது? நீங்க கொடுக்கறதை விட கூட்டி தருது. அதால அதுக்கு பேரு படி உயர்த்தி நிலை மாற்றி, படி உயர் நிலை மாற்றி. நீங்க வழங்குற அழுத்தத்தை விட, முதன்மை சுருளுக்கு வழங்குற அழுத்தத்தை விட துணை சுருள்ல அழுத்தம் குறைவாக பெற்றீங்களா, அதுக்கு நாங்க சொல்ற படிக்குறை நிலைமாற்றி. இது ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு நிலைமாற்றியால பெற்றுக்கொள்ளுது. சரியா? அதாவது என்ன சிம்பிளி செய்யற வேலை? சுருள்களோட எண்ணிக்கையை கூட்டி குறைக்கிறதால பெறுற அழுத்தத்தை கூட்டி குறைக்கலாம். துணை சுருளை நீங்க வைக்கிற சுருள்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பெறக்கூடிய அழுத்தம் கூட. அப்ப அது எதுல? படி உயர் நிலை மாற்றிகள்ல துணை சுருள்களோட எண்ணிக்கை அதிகம். படிக்குறை நிலை மாற்றிகள்ல துணை சுருள்ல கிடைக்கிற அழுத்தம் குறைவு. காரணம் என்னவா இருக்கும்? துணை சுருள்களோட எண்ணிக்கை குறைவு. துணை சுருள்களோட எண்ணிக்கை குறைவு. சரியாகவே நிலைமாற்றிகள் மொத்தத்துல 2 வகை. படி உயர் நிலைமாற்றி, படிக்குறை நிலைமாற்றி. ஆகவே நிலைமாற்றி 2 வகை. ஒன்று படி உயர் நிலைமாற்றி உங்களுக்கு கூடிய அழுத்தத்தை தரும், படிக்குறை நிலைமாற்றி உங்களுக்கு விளைவுல வழங்கப்பட்டதை விட குறைவான அழுத்தத்தை தரும். சரி, சரியா? இது உதாரணத்துக்கு கொண்டு போட்டிருக்குது. சரி பாருங்க, 100 வோல்ட் 10 ஆம்பியர் கொடுத்தத படி உயர் நிலை மாற்றி 400 வோல்ட் 2.5 ஆம்பியரா தந்து. சரியா? அழுத்தம் கூடினால் அழுத்தமும் மின்னோட்டமும் நேர்மாறு விகிதம். அழுத்தம் கூடினா மின்னோட்டம் குறையும். நாங்க இதை பார்ப்போம். அழுத்தம் கூடினால் எப்படி மின்னோட்டம் குறைகிறது, அதுக்காக வேண்டி இது உங்களோட வீட்டுல மின் சுற்றுக்கு மின்னோட்டம் மாற நேரம் என்னென்ன உத்திய கையாண்டிருக்காங்கன்றதெல்லாம் பார்ப்போம். சரியா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து படி உயர்நிலை மாற்றி வந்து 100 வோல்ட்டை கொடுத்தா அதை கூட்டி கூடிய அழுத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி கூடிய அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு படிகுறை நிலை மாற்றிய பயன்படுத்துறீங்க. சரியா? படி கூட்டு நிலை மாற்றி பயன்படும் சந்தர்ப்பம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு கூடிய அழுத்தம் தேவைப்படுற எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் படிகூட்டு நிலை மாற்றி, சரியா, படிகூட்டு நிலை மாற்றி பயன்படும். சரியா? இதோட நாங்க இந்த செஷன் இதாக்குவோம். இந்த வீடியோட என்னது
முதலாவது மின் உற்பத்தி நிலையங்கள். மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் எப்படி எப்படி நடக்குதுன்றதை நான் சொல்லுறேன். மின் உற்பத்தி நிலையங்கள்ல எங்க பயன்படுது, அதே நேரம் நுண்ணலை அடுப்பு மைக்ரோவேவ் அவன்கள்ல பயன்படுது, தொலைக்காட்சிகள்ல பயன்படுது. இப்போ உங்களுக்கு மைக்ரோவேவ் அவன்ல எப்படி பயன்படுத்தப்படுது, தொலைக்காட்சியில் எப்படி பயன்படுத்தப்படுறது என்றது முக்கியம் இல்லை. நீங்க மின் உற்பத்தி நிலையங்கள்ல ஏன் அப்படி நடக்கிறது என்றதை மட்டும் நாங்க அடுத்த கிளாஸ் செஷன்ல இன்ஷா அல்லாஹ் விளங்கெடுப்போம். சரியா? இது தவிரவும் அதாவது படிகூட்ட நிலை மாற்றிட பயன்கள் ஒரு சிலதை நான் இன்னும் இது படுத்தப்பட்டிருக்கி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். அதுல மின் உற்பத்தி நிலையங்கள்ல ஏன் அது நடக்கிறதுன்றதை பார்ப்போம். அதோட சரியா நுண்ணலை அடுப்பு தொலைக்காட்சிகள்லயும் என்னது படிகூட்டு நிலை மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இது தவிர படிகுறை நிலை மாற்றிகளும் எங்களுக்கு அன்றாட செயற்பாடுகளை பயன்படுத்துறோம்.